சூப்பராக கிளம்பியாச்சு. இப்போ வந்து கும்பாபிஷேகம் இன்னைக்கு காலையிலன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தான் ரெடி ஆகி போயிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமாக எடுத்தது தாங்க. சாயந்தரமாக வந்து யாகம் இருக்குது, அதனால் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் கொண்டு போய் நாங்கள் தீர்த்த குடம்லாம் இறக்கிட்டோம். இறக்குனதுக்கு அப்புறமேட்டு சாயந்தரமாக தான் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். ஏன்னாக்கா இதுக்கு மேலே தான் நாங்கள் வேலையே இருக்குது. யாகம் வளர்த்தணும், அதுக்கப்புறம் கலசத்துக்கு எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணணும். எல்லா ஏற்பாடும் நைட்டு விடிய நடக்கும். காலையில் தான் நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்காக தான் ஒவ்வொரு நிகழ்வை பற்றியும் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நடக்கிற நிகழ்வு வந்து நம்ம காலையில் வந்து தீர்த்த குடத்தில் தண்ணி கொண்டு வந்து ஒரு பேரலில் ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, அதிலிருந்து தண்ணி ஒரு 5 குடம் தண்ணி எடுத்து சாமிகிட்ட வச்சு அந்த தண்ணியை பூஜையெல்லாம் பண்ணிட்டு தீர்த்தத்தை அந்த தண்ணியிலேருந்து ஒரு 5 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ யாகசாலைக்கு அதை கொண்டு வந்து வச்சு அதுக்கு இன்னும் நிறையா பூஜைகள்லாம் செய்வாங்க. இந்த தீர்த்தத்தை தான் மேலே கொண்டு போய் கலசத்து மேலே ஊற்றுவாங்க. அதுக்காக தான் இப்போ இந்த தீர்த்த குடத்தை சிவாச்சாரியார் வந்து ஒருத்தர் வந்து தலைமையில வச்சு கொண்டுட்டு வராரு. அந்த நிகழ்வு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக நிகழப்போகிற நிகழ்ச்சி என்ன அப்படின்னாக்கா, இங்கே நடக்க போகிற இந்த பூஜைகள் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாச்சாரியார்கிட்ட எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் பெரிய மாமனாரும் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு தேங்காய் பழம் தட்டெலாம் கொடுத்து அவங்கக்கிட்ட முறைப்படி இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் இந்த நிகழ்வு. சரிங்களா? பங்காளிங்க சார்பாக இவங்க 2 பேரும் அவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கு வந்து செஞ்சு கொடுக்குற சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு சில மந்திரங்களை சொல்லி அவங்க கையில் ஒப்படைக்கிறது தான் இந்த நிகழ்வு. இப்போ வந்து யாகசாலையில் எல்லா பூஜையும் முடிச்சிட்டாங்க. இப்போ யாகசாலை ஆரம்பிக்க போகிறாங்க. யாகம் வந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்கு அந்த பூஜையெல்லாம் சொல்லி இப்போ வந்து கற்பூரத்தை வந்து யாக குண்டத்தில் வந்து போடுறாங்க. 3 குண்டம் வந்து வச்சுருந்தாங்க. அந்த 3லேயும் ஒவ்வொன்றா லைனாக போட்டுட்டு வராங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க, எதனால் நம்ம உட்காந்து பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்க. அதனால தான் வந்து அவங்க செய்கிற ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன காரணம், என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான். சரிங்களா? இது வந்து என்ன நிகழ்வு அப்படின்னாக்கா, நம்ம கோவில் வீட்டிலேருந்து யாகத்தில் போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் அங்கே தான் வச்சுருந்தாங்க. அங்கே தான் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு மேலத்தாளத்தோடு எடுத்துகிட்டு வராங்க. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து யாகசாலையில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஏன்னா இப்போ வந்து குண்டம் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களேங்க. இப்போ குண்டத்தில் போடணும், ஒவ்வொரு பூஜையாக சொல்லி போடணும் அந்த பொருட்கள் எல்லாத்தையும். அதுக்காக இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒன்றுனா வச்சுட்டாங்க. இப்போ இதை வந்து சிவாச்சாரியர்கள் வந்து மந்திரம் சொல்லி இதுக்கு மேலே குண்டத்தில் போடுவாங்க.
அது மட்டும் இல்லைங்க. இந்த மாதிரி பூஜை நடக்கும்போது இத்தனை மூலிகைகள்லாம் போடுறாங்க இல்லைங்களா? போட்டு வர அந்த புகை வந்து நம்ம மேலே பட்டாலே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த புகையை வந்து நம்ம சுவாசித்தாலே நம்ம ஹார்ட்டுக்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. அதுக்காகவே ஒரு சிலர் வந்து அந்த காற்று படணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து உட்கார சொல்லுவாங்க. அங்கே பூஜை நடந்துட்டு இருக்கவே மணி 8 ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் பசிக்க ஆரம்பிச்சிரும். நிறைய பேர் சுகர் பேஷண்ட்டாக வர இருக்காங்களா, அதனால் எல்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பந்தியும் போட்டுட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இலை போட்டு சாப்பாடு போட்டு எடுத்தோமா லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளேட்டு வாங்கி கொடுத்துட்டோம் எல்லாருக்கும். பிளேட்டில் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கார் வந்து பொங்கல், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், இதுதான் வச்சுருந்தாங்க. பொரியல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் ஒன்றா அப்படியே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அதோடு விட்டுட்டாங்க. எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க, கொஞ்சம் பேர் பூஜை முடிகிற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு பாதி பேர் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பூர்ணாகதி நடக்க போகுது. ஏன்னா பூஜையெல்லாம் முடிய போகுது. எல்லாத்தையும் ஒட்டுக்கா எல்லாம் அதில் கொட்டுவாங்க. அதுதான் பூர்ணாகதின்னு சொல்லுவாங்க. அதை நாம் இப்போ பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கடைசியாக தீபாரத்தனை காட்டுறாங்க. எல்லாருமா எந்திரிச்சு எல்லாம் தொட்டு கும்பிட்றதுக்கு பதிலாக அங்கேயே காட்டினாங்க. நாங்கள்லாம் இங்கேருந்தே தொட்டு கும்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்காக கொண்டு வந்து காட்ட முடியாது இல்லைங்களா? அதுக்காக தான் பாருங்க, இப்படி இருந்தே நாங்கள்லாம் தொட்டு கும்பிட்டோம். நாங்கள் இதுக்குமே நிறைய பேர் கூட்டமாக வந்திருந்தாங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். நான் அங்கேருந்து கிளம்பும் போதே மணி 9 மணி ஆகி போச்சுங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் கூட்டம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு யாக குண்டத்தில் வந்து செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு காலையில் நேரமாக வரலாம் அப்படின்ட்டு தான் நினச்சேன். அதுக்குள்ளே விகாஸ் தம்பி வந்தார். வாடா தம்பி, கோயிலில் சாமியை பார்த்துட்டு வந்துடுவியா அப்படின்னு தான் கூப்பிட்டு போய் சாமி கும்பிட வச்சு கூப்பிட்டு வந்தேன். இது வந்து சாமந்தி பூ தாங்க. சாமிக்கு ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. வெளியில் ஃபுல்லாக ஆர்ச்சி மாதிரி போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானே கூட இந்த ஆர்கிட் பூவு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுற பூலாம் மண்டபத்தில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பூ நினச்சிக்கிட்டேன். ஆனால் பார்த்தா சாமந்தி பூவுங்க. இது வந்து இந்த பெங்களூர்லேருந்து நம்ம சேலம் வர வழியில் அங்கங்கே வந்து லைட்டு போட்டு வச்சுருந்தாங்க. சாமந்தி பூ செடிக்கு பக்கத்தில் வெறும் லைட்டிங்காகவே இருந்துச்சு. ஒரு கிராமமே லைட்டாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ அது என்னடான்னு கேட்டப்போ தான் பூவுக்கு வந்து லைட்டிங் போட்டாக்கா நல்லா பெரிய பூவாக வருதாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பூத்த பூ தாங்க அவ்வளோ பெருசு பூத்துருக்குது. எங்கேயாவது செடி கடிச்சா வாங்கிட்டு வரலாம். ஆனால் லைட்டிங் போடணுமே, நம்ம செடி கடிச்சாலும் லைட்டிங் போடணும்ல, அதுக்கு எங்கே போகிறது? இது என்னன்னாக்கா சமையல் செஞ்சிட்ருக்காங்க. அவங்ககிட்ட என்ன சொன்னேன், வெங்காய சருகுலாம் எடுத்து வைங்க ஒரு சாக்கு பையில், நான் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம செடிங்களுக்கு போட்டுறோம் இல்லைங்களா, அதுக்காக தான். எங்கே போனாலும் நம்மளோட புத்தி போகவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? அதனால் அந்த அம்மா கிட்ட கேட்டு இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி போட்டு சாக்கு பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த தம்பி நல்லா வியாபார யுக்திங்க. இந்த தம்பிக்கு ஒரு பைக்கில் வந்து இந்த மாதிரி தலைக்கு வைக்கிறோம்ல லைட்டிங்கு, பலூனு, லைட்டிங், இதை மட்டும் கொண்டு வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் வித்துட்டு இருந்தா. அப்படி சூப்பராக கிளம்பியாச்சு. இப்போ வந்து கும்பாபிஷேகம் இன்னைக்கு காலையிலன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தான் ரெடி ஆகி போயிருக்கேன். காலைல 5 மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கார் போயிட்டார் நேரமாகவே. அதுக்கப்புறம் இப்போ வர சொன்னேன் எங்களை கூப்பிட்டு போக சொல்லி. இப்போ மணி 6:30 மணி. இப்போ நானும் விகாஸும் போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு விகாஸை வந்து ஒரு 9 மணிக்குள்ளார அங்கே ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கும்பாபிஷேகத்தை பார்க்கணும் இல்லைங்களா அவனும். அதனால் அதெல்லாம் பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவனை அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்லான்னு இருக்கேன். இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நம்ம பெட்ரியா பூவு. உங்கள் வீடுகள்லையும் பூத்துருக்குன்னு நினைக்கிறேன் நான். எத்தனை பேர் வீட்டில் பூத்துருக்குங்கிறது சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து நம்மளுடைய வண்ணவல்ல எடுத்த சாரீ தான் இந்த சாரீ. இதுன்னு நான் யார்ட்டையும் காட்டவே இல்லை. இந்த ட்ரிப்பு இந்த இதுக்காக கும்பாபிஷேகத்துக்காக இது நான் எடுத்துகிட்டு வந்தேன் பர்சனலாக, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள். போன ட்ரிப் எப்படி பப்புள் சாரீ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்தணும். அது மாதிரி இந்த டிசைன் சாரீ பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம நியூ கலெக்ஷனாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கும்பாபிஷேகத்தை போய் பார்க்க போயிட்டு வந்துடலாம். இன்றைக்கே வந்து எங்கள் கோயிலில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கோவில்லையுமே கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு.
கரெக்டாக நாங்கள் வந்து டைமுக்கு போயிட்டோம். உள்ளே வந்து சாமிக்கு வந்து கண்ணு திறக்கிற நிகழ்வு தான் நடந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணி சாமிக்கு கண்ணை திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பூஜைகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கண்ணை திறக்கிறதுக்கு தான் இப்போ இத்தனை பேர் உள்ளே போயிருக்காங்க. सर्वेयाचार्यः पूर्णाहुतिकालः சத்ஸ்ருபம் தரித்வா சத்ஸ்ருமத்திய ஆஜ்யம் நிக்ஷிப்ய எல்லாரும் அப்படியே இருந்த இடத்துல வந்து தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கங்க. அதாவது பூர்ணம் என்றால் நிறைவு, ஆஹூதி என்றால் வழங்குதல். இதுவரையும் சன்னவதி என்று சொல்லக்கூடிய மூலிகை பொருள்களை கொண்டு சுவாமிக்கு ஆஹூதியானது வழங்கப்பட்டு தற்பொழுது நிறைவு ஆஹூதி என்று சொல்லக்கூடிய பூர்ணாகுதியானது வழங்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் இந்த பூர்ணாகுதி கொடுக்கக்கூடிய காலத்துல சுவாமி ஆனந்தமயமா இருப்பார். இப்போதான் வந்து சக்கரவர்த்தி ஃபேமிலி என்ட்ரி கொடுக்குறாங்க. அடுத்ததாக நம்ம ஏத்தாப்பூரில் இருக்கிற ஐயா தாங்க வந்திருந்தார். அவரை வர சொல்லி நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். ஆனால் எங்களோட அழைப்பை ஏற்று அவர் வந்து வந்திருந்தார் கோவிலுக்கு. எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரை வரவேற்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து நாங்கள் யாகசாலைக்கு கூட்டிகிட்டு போனோம். இப்போ அடுத்ததாக நடக்க போகிற நிகழ்வு வந்து இதுதாங்க. நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, இந்த பூஜையெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி, அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த பூஜையெல்லாம் இனிமேல் நீங்களே ஏற்றுக்குங்க, இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் கலசத்தில் இதுக்கு மேலே நீங்களே ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த பூஜையை முடித்ததுக்கான அடையாளமாக அவங்க தண்ணியை மறுபடியும் நம்ம கையில் ஊற்றி நம்ம கையிலே ஒப்படைச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நாம் தான் எடுத்துகிட்டு போய் தீர்த்தத்தை தெளிக்கணும். வீரகாரனுக்கு உண்டான 3 கலசங்கள் மேல போகும். அதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய சுவாமியோட கருவறையில அபிஷேகம் நடக்கும். சாமியோட கருவறையில இங்க அபிஷேகம் நடக்கும் போது அம்சேரி அம்மாவுக்கு ஒரே சமயத்துல ஒரே நேரத்துல அபிஷேகம் நடக்கும். அதனால முடிஞ்சவங்க அம்சேரி அம்மாட்ட இருந்தாலும் சரி, இல்ல வீரகாரன்டே நான் இருந்தாலும் சரி அப்படின்னாலும் உங்களுடைய அபிப்பிராயம் தான். யாரையும் இங்க வேண்டாம் அங்க வேண்டாம் நாங்க சொல்லல. அதனால உங்க அபிப்பிராயத்தை பொறுத்து அம்சேரி அம்மாட்ட 10 பேர் இருந்தாலும் சரி, இல்ல எல்லாரும் இங்கே இருந்தாலும் சரி, ஒரே நேரத்துல எல்லாருக்கும் அபிஷேகம் நடக்கும். ஒரே நேரத்துல தூப தீப நிவேதியம் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமி அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் தூப தீப நிவேதியம் நடக்கும். அதனால இருந்து எல்லாரும் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கிறோம். முதல்ல கோபுர கலசம் தான். கோபுர கலசம் வந்ததுக்கு அப்புறமா கீழே அபிஷேகம் ஆனதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்கும் தீர்த்த போக்கலாம். சரியா? நன்றி. முதல் மெயின் கலசத்தை வந்து நம்ம பூசாரி இருக்கார் இல்லைங்களா, வீரகாரனுடைய மெயின் பூசாரி தலையில் வச்சுட்டாங்க. மற்ற 4 தீர்த்தத்தையும் தீர்த்த குடத்தையும் சிவாச்சாரியர்கள் வந்து 4 பேர் அவங்க எடுத்துக்குவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இப்போ அதுக்கு நல்ல பூஜையெல்லாம் போட்டு இப்போ அது மேலே தளத்தோட இப்போ வந்து மேலே கோபுரத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. ஓகேங்களா? தீர்த்த குடத்தை எடுத்துக்கிட்டு கீழே அப்படியே வராங்க. கீழே வரவங்க வந்து அப்படியே கோவிலை வந்து ஒரு சுற்றிக்கிட்டு வராங்க. சுற்றிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டில் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் தீர்த்த குடத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு வரத்துக்கு போகிறாங்க. இந்த கேப்பில் எங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ வேகமாக வந்து மேலே ஏறாரு பார்த்தீங்களா. ஏன்னா கூட்டமாக இருந்து ஏறும்போது நம்மளால் ஏற முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதுக்காக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது ஏறிடலாம் முதல்ல அப்படின்னு மேலே போய் ஏறி நின்றுட்டு அங்கேருந்து எனக்கு டாட்டா காட்டுறாரு. எப்படிங்க ஆளுங்க.
ஒரு 4 குடம் வந்து இங்கே போயிடுச்சு. ஒரு குடம் மட்டும் அம்சாருக்கு வந்து அங்கே கொண்டு போய் அங்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கு அங்கே கொண்டு போயிட்டாங்க. அங்கே வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அபிஷேகம், அதுக்கு அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஒரு குடமும் அங்கே மேலே வாத்தியமும் ஒரு செட்டு அப்படியே அங்கே போகுது. அங்கே இங்கே மேலே அடிச்சுக்கிட்டு வர 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 அப்பா எத்தனை பேர் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அத்தனை பொம்பளைங்க ஆடினாங்க. ஆனால் அவங்க உடம்புலாம் எப்படி தான் தாங்குதோ தெரியலிங்க. அப்படியே வந்து ஏறினீங்க, மேலே உச்சத்துக்கும் ஏறிட்டாங்க. கோபுரத்தோடைய உச்சிக்கே போயிட்டாங்க. அப்படியே லைனாக அப்படியே ஏறி போயிட்டாங்க. எல்லாருமா வந்து இங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அந்த கேப்பில் வந்து இவங்க 4 பேரும் ஒரே மாதிரி சேரீ கட்டியிருந்தாங்க பாருங்கள். அதை பார்த்தோன்னே எனக்கே ஆசையாக போச்சு. நம்ம கடையிலையும் இப்படி தானே நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு சேரீ எடுக்கிறாங்க, அவங்க கட்டியிருந்தாலும் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு கிளிப்பிங் அப்படியே எடுத்தேன். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் ஒரு பக்கம் போயிட்டேன், என் தம்பி ஃபேமிலி ஒரு பக்கம் போயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டோம். நான் இந்த கார்னரில் இருக்கேன், அவங்க அந்த மூலையில் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு மூலையாக போய் நின்றுட்டோம். இதுதாங்க இப்போ மெயினாக நம்ம பார்க்க போகிறது. இப்போ நீங்கள் பார்க்குறதா கும்பாபிஷேக தண்ணி ஊற்றி கலசத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறது. நான் கூட வந்து அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கல, ஆனால் உங்களுக்கு தான் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்குறேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதனால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்திருக்குது. நீங்களும் பார்த்து அந்த புண்ணியத்தை வாங்கிக்குங்க. ஓகே, அவ்வளோதான், கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாத்துக்கும் வந்து தீர்த்தம் தெளிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பூ தெளிக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. எல்லோரும் பூவும் தீர்த்தமும் பட்டா மட்டும்தான் போவோம்னு எல்லோரும் நின்றுக்கிட்டோம். நாங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு மேலே வந்து கருடன் வந்து வட்டம் போட்டுச்சுங்க. அது வந்து சிவாச்சாரி வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னார், எல்லாம் மேலே பாருங்கள், மேலே கருடன் வந்து வட்டம் போடுது, மேலே பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாருமே மேலே பார்த்து சாமி கும்பிட்டோம். உண்மையாலுமே ஒரு அதிசயம்தாங்க. நம்பினவங்களுக்கு நடராஜன், அவ்வளோதாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே சாமிக்கு திருப்தியாக மனசார கும்பிட்டனாலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெளியில் வந்து நின்னேன். கொஞ்சம் அப்புறமா அந்த பக்கம் தள்ளி இல்லைங்க, கோவில் மூல சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் அப்புறமா அந்த பக்கம் தள்ளி இல்லைங்க. எல்லாத்துக்கும் தீர்த்தம் உண்டு, எல்லாத்துக்கும் தீர்த்தம் உண்டு. கொஞ்சம் மூலஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் அப்படியே அப்புறமா தள்ளி இல்லைங்க. எல்லாத்துக்கும் தீர்த்தம் உண்டு, எல்லாத்துக்கும் தீர்த்தம் உண்டு. மணி கிட்டத்தட்ட 9 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தான். இன்றைக்கி வந்து பொங்கல், சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க. அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், பருப்பு சாம்பார், ரசம், இத்தனை ஐட்டம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் கியூவில் போய் நின்று எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடு. நான் பந்திக்கு முந்திக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி நான் போய் ஃபஸ்ட்டு நான் வாங்கிட்டேன். நான் அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, நம்ம மாமா மச்சானுங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே வந்து மொய் எழுதுவாங்க. என்ன அவங்களால முடிஞ்சதை சாமிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத எழுதுவாங்க. அதை வந்து மைக்கில் சொல்லி சொல்லி அவங்க பேர் ஊரை சொல்லி சொல்லி அங்கத்துல எழுதிட்டு இருப்பாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஆலயத்தின் முன்பாக உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. காணிக்கை செலுத்த விருப்பமுள்ள பக்தோடிகள் அடுத்தது ஒரு குடும்பமே ஒரே கலரில் சாரியும் ஃப்ராக்கு இந்த மாதிரி பாவாடை தாவணி இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களையும் நான் விடலை, அவங்களையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டேன் நான். சூப்பராக இருந்துச்சு. ஸ்கூல் டீச்சர்ஸுங்க தான் இந்த மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸுங்க சாரீஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனால் நாங்கள் அதை விட அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியே ஒத்துமையாக இது மாதிரி ஒரே கலரில் சாரீ கட்டிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரியே நீங்களுமே வந்து ஏதாவது ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட 2 பேர் 3 பேர் கூட இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி போடுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா?
ரொம்ப திருப்தியாக எங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. மேலே பறந்த கரடனை தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய கேமராவில் ரொம்ப க்ளோஸ்அப் பண்ண முடியல, அதனால தான் காட்ட முடியாமல் போயிடுச்சு. ஒரு கும்பாபிஷேகத்தை வந்து எல்லாராலையும் பார்க்க முடியாதுங்க. பார்க்கணுங்கிற அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால தான் உங்களுக்கு நான் என்னோடய வீடியோ மூலம் காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதனால் பிரியம் இருக்கிறவங்க கட்டாயமாக பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லைக்கை வந்து போடாமல் விட்டுறாதீங்க, சரிங்களா? அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.